வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய ஃபீல்ட் டெஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு நேரம் எக்ஸாம் ஹாலில் இருப்பீங்க. சரிங்களா? காலையில் பார்ட் 1 ஜிஎஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் சாமிக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏன்னா தியரி கொஸ்டினாவே நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்ம எழுதக்கூடிய ஃபீல்ட் டெஸ்ட் எக்ஸாம்ல வெறும் தியரி கொஸ்டினாவே இருக்கு, யாரோ ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, எப்படி அந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சு அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி வித்தின் ஷார்ட் பீரியட்ல எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். ரைட்டுங்களா? அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து நம்ம இந்த ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின் டிஸ்கஸ் போட்டுட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்டுங்களா? இப்ப அந்த கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த 4 போல் 50 ஹெர்ட்ஸ் இண்டக்ஷன் மோட்டார், ஒரு இண்டக்ஷன் மோட்டார் வந்து 4 போல்ஸ் இருக்கு, 50 ஹெர்ட்ஸ் ஏசி சப்ளைல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இண்டக்ஷன் மோட்டர். அதோட மோட்டாரோட ஸ்பீடு வந்து 1425 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? அப்படின்னா ஸ்லிப் என்ன என்பதுதான் கேள்வி. கொடுக்கப்பட்டது என்னன்னு பாருங்க. கொடுக்குற 4 ஆன்சர்ல அது இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரைட்டுங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரடியாக அந்த கேள்விக்கு ஆன்சர் அப்படின்னா கிவன் டேட்டா ஃபார்முலா யூஸ்டு, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை கொண்டு வந்து கண்டுபிடிச்சு சொல்றது வேற விஷயம். அது சப்ஜெக்ட் டைப். இது வச்சு அப்ஜெக்ட் டைப்ங்கிறப்ப இந்த 4 ஆன்சர்ல ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நானும் தேவோ கொடுத்துருக்கிறது எதுவுமே சூட்டபிள் இல்லை, பொருத்தமானது இல்லை, எதுவும் இல்லை அப்படின்ட்டு இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி எதுவும் இல்லை. 4 ஆன்சர் இருக்கு, 4 ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ரைட்டுங்களா? 4 ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா இங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். போல்ஸ், நம்பர் ஆஃப் போல்ஸ் கொடுத்துருக்காங்க. பி 50 ஹெர்ட்ஸ்ங்கிறது 50 ஹெர்ட்ஸ் கான்ஸ்டன்ட். அதே நேரத்துல மோட்டரோட ஸ்பீடு வந்து 1425 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸ்லீப் கேட்கறாங்க. ஸ்லீப்புங்கிறப்ப கண்டிப்பா அது பர்சன்டேஜ்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் நம்ம. ரைட்டுங்களா? இதெல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான ஐடியா. இதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு முன்னாடி ஸ்லீப் அப்படின்னு கேட்கும்போது அது பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரிங்களா? இவங்க நேரடியாக ஸ்பீடு கேட்கல, ஸ்பீடு தான் கொடுத்துறாங்க. இவங்க ஸ்பீடு 1425 ஆர்பிஎம் கொடுத்துறாங்க, நம்பர் ஆஃப் போல்ஸ் கொடுத்துறாங்க. சிங்கிள் ஸ்பீட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இப்ப நம்ம சொல்லுவோம் எப்படி ஒர்க் பண்றது. அதாவது இதே மாதிரி எல்லாம் ஈஸியா சொல்லும். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்பீட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கரஸ் ஸ்பீடு NS = 120 F/P என்பது ஃபார்முலா. Fங்கிறது ஃப்ரீக்வன்சி, Pங்கிற நம்பர் ஆஃப் போல்ஸ், 120 நம்பர் கான்ஸ்டன்ட். ரைட்டுங்களா? 120 × 50 / P எவ்வளவு? 4. கிராஸ் பண்ணுங்க. 30 × 50 1500 ஆர்பிஎம். சரிங்களா? 1500 ஆர்பிஎம்ங்கிறது சிங்கரஸ் ஸ்பீடு. சரிங்களா? NS இங்க கொடுத்திருக்கிறது சிங்கரஸ் ஸ்பீடு இல்ல, ரோட்டார் ஸ்பீடு. எப்பயுமே ஒரு மோட்டார் ஸ்பீடு அப்படின்னு சொன்னா அது வந்து NR. சரிங்களா? ரோட்டார் ஸ்பீடு தான் கொடுப்பாங்க. ரோட்டார் சுத்து பாத்தீங்களா? ரோட்டாரு சாஃப்ட் எல்லாம் ஒரே கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப ரோட்டார் ஸ்பீட் தான் கொடுத்திருப்பாங்க. NR தான் கொடுத்திருக்காங்க. NS நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இருந்து ஸ்லிப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸ்லிப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்லிப் SC = NS - NR / NR. சரி, NS - NR / NS. சரிங்களா? × 100. சரிங்களா? × 100 பர்சன்டேஜ் தான் சொல்லுவாங்க ஸ்லிப்ப. அப்ப கொடுத்துருக்க வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்க. NS வந்து 1425. சாரி, தவறான தகவல், நம்ம சரியா சொல்லிடுவோம். NSங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச 1500 மைனஸ் NR 1425 டிவைடட் பை NS எவ்வளவு? 1500 டிவைட் பண்ணுங்க, × 100 பெருக்குங்க. இதுல இருந்து கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 1500 1475 தான் 75 வரும். 75 பை 1500 × 100. இங்க போறோம் பாருங்க இடையில என்ன 75 பை 1500. இதை 100 பெருக்கணும். 1500 1500 ஒரு 15 15 I 5 75 = 5 பர்சன்டேஜ். 100 பெருக்கும் பொழுது பர்சன்டேஜ் மறந்துடக்கூடாது. ஸோ 5% ஆன்சர்ல இருக்கா அப்படின்னா இருக்கு. ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். சரிங்களா? ரைட். அதனால இது ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்லிப் என்ன பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படிங்கிறது இதை டக்குனே ஆன்சர் பண்ணலாம். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸ்லிப் கண்டுபிடி எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டெப் கொண்டு வந்தோம். ஸ்லிப் கண்டுபிடி ஃபார்முலா நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லா கணக்கும் இதே மாதிரி நேரடியாக ஆன்சரே கொடுக்க மாட்டாங்க. மாத்தி கொடுக்கும் போது தான் நீங்க கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்றதுக்கு தயாராகும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க.
The 4-pole induction motor has a supply frequency of 50 Hz. 4-pole induction motor number of poles கொடுத்துறாங்க 50 Hz. Rotor frequency 2 Hz அப்படின்னு கொடுத்தாச்சு. வர ஸ்பீட் ஆஃப் த மோட்டார், மோட்டாருடைய ஸ்பீடு என்ன என்பதா கேள்வி. கரெக்ட்டுங்களா? மோட்டாருடைய ஸ்பீடு என்ன என்பதா கேள்வி. இதுல 4 ஆன்சர் 1500 RPM, 750 RPM, 1440, 720 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் வந்து இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது சிங்கரஸ் ஸ்பீடு. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் அப்படின்ற ஸ்பீடுனாவே என்ன ஆகுது நல்லா நைட்ல வச்சுக்கணும். என்ன ரோட்டார் ஸ்பீடு தான் அது, என்ன கரெக்டுங்களா? அதனால நீங்க ஸ்பீடு வந்து என்னங்கிறத என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, என்ன தான் நமக்கு தேவை. ரைட்டுங்களா? ஓகே, கொடுத்துருக்கிறது வந்து கொடுத்துருக்கல, ஸ்பீடு கொடுக்கல, ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? சிங்கரனஸ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா NS = 120 F/P என்பது நமக்கு தெரியும். சரிங்களா? Pங்கிறது எவ்வளவு? 4. அப்ப 120 50 பெருக்குங்க. இங்க கண்டுபிடிக்க பாருங்க. 120 50 பெருக்கி 4 வகுக்க வேண்டும். 1 நாள் 4, 3 நாள் 12, 30. அப்ப 1500. சரிங்களா? NS சிங்கரனஸ் ஸ்பீடுங்கிறது 1500. ஸ்லிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்லிப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ஸ்லிப்பு கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஃப்ரீக்வன்சி, அது ஃபார்முலா ஒன்று இருக்கு. ரோட்டார் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு S × Fs அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரோட்டார் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஸ்லிப் × சப்ளை ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல இருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். வேற என்ன கொடுத்துருக்காங்க? ரோட்டார் ஃப்ரீக்வன்சி 2, that is equal to 2. இதுதான் ரோட்டார் ஃப்ரீக்வன்சி. FR வந்து கொடுத்துருக்காங்க 2 ஃப்ரீக்வன்சி. இது வந்து 2க்கு சமம். அப்ப 2 ஈக்குவல் டு நீ என்ன கண்டுபிடிக்கணும்? S × 50. S 50 பெருக்குங்க. 50 பெருக்கிட்டு 50 தானே ஹெர்ட்ஸ். 50 சப்ளை ஃப்ரீக்வன்சி 50, that is equal to இப்படியே வரும் வருங்க. S வந்து என்னது? சப்ளை ஃப்ரீக்வன்சி 50. இது ரோட்டார் ஃப்ரீக்வன்சி that is equal to 50. இல்ல ரோட்டார் ஃப்ரீக்வன்சி 50 இல்ல, ரோட்டார் ஃப்ரீக்வன்சி தான் 2. ரோட்டார் ஃப்ரீக்வன்சி 2. ஓகேவா? ரோட்டார் ஃப்ரீக்வன்சி 2. S வந்து கொடுக்கல, S வந்து தெரியாது நமக்கு. சப்ளை ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 50. அப்ப S வந்து வேணும், எனக்கு. அப்ப என்ன பண்றேன்? 2/50 போட்டுக்கிறேன். இது 50 கொண்டாங்க. 2/50. 2/50 என்ன வரும்? 0.04 வரும். 0.04. S மதிப்பு கண்டுபிடிச்சாச்சா? நல்லா கவனிங்க. FR வந்து 2 கொடுத்துருக்காங்க. NS வந்து கண்டுபிடிச்சோம். சரிங்களா? S வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். Sங்கிறது 0.04. அப்போ இங்க எழுதுறேன் பாருங்க. NR is equal to 1 - S × NS. இது வந்து ஃபார்முலா. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார்? ரோட்டாருடைய ஸ்பீடு என்ன? NR தான் இப்ப கண்டுபிடிக்கணும் நம்ம. சரிங்களா? அப்போ 1 - S × NS. 1 - S எவ்வளவு? 0.04. கரெக்டுங்களா? NS எவ்வளவு? சிங்கரனஸ் 1500. இந்த 1500 1 - 0.04னா அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 0.96 வரும். that is equal to 0.96 × 1500. 1500 0.96 பெருக்கினீங்க அப்படின்னா 1440 கிடைக்கும். ஓகேங்களா? சோ 1440 வந்திருக்கு. சோ ஆப்ஷன் C 1440 RPM is the right answer. ரைட்டுங்களா? இது மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சுதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். குயிக்கா நம்ம என்ன கேட்கறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற குயிக்கா ஆன்சர் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
A transformer has a hysteresis loss of 10 watt. Hysteresis 10 watt னு கொடுத்திருக்காங்க. 10 watt கொடுக்கப்பட்டிருக்கு. AC சப்ளைல 10 வாட். ஹிஸ்டரிஸ் இதுல பேசிக்கா விஷயம் என்னன்னா இது முழுசா மீனிங் சொல்லிட்டு சொல்றேன். If it is changed to a DC supply of the same magnitude, what will be the hysteresis loss? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி சொல்லியிருக்காங்க, ஹிஸ்டரிஸ் லாஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி சப்ளை தான் ஃபங்க்ஷன் ஆகும். அல்டர்னேட்டிங் மேக்னிடியூடு அல்டர்னேட்டிங்கா இருக்கும் ஏசி சப்ளை. சரிங்களா? அதுல வந்து ஹிஸ்டரிஸ் லாஸ் 10 வாட் அப்படின்னு கொடுத்தாச்சு. என்ன இது வந்து டிசி சப்ளைக்கு மாத்துனீங்கன்னா, அதே மேக்னிடியூட்ல டிசி சப்ளைக்கு மாத்துனீங்கன்னா எஸ்எஸ்ஆர் என்ன ஆகும் என்பதா கேள்வி. மாற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி சப்ளை தான் ஃபங்க்ஷன் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர்ல அல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் உருவாகும். டிசி சப்ளைல அல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் உருவாகாது. டிசி சப்ளைல டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவான நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்க போய் டபுள் ஆகும், ஆஃப் ஆகுமா, ஜீரோ ஆகுமா என்பது போன்ற கேள்வி, குழப்பமான கேள்விக்கு இடமில்ல நமக்கு. சரிங்களா? இது போன்ற குழப்பமான கேள்விக்கு இடமில்ல நம்மள்ட்ட. தெளிவா நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ரைட். அதாவது அல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் வந்து ஏசி சப்ளைல சேஞ்ச் ஆகும். டிசி சப்ளைல அல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் உருவாகாது. அந்த கோருக்கு இல்லைங்களா, பிரைமரி செகண்டரியில ஏற்படக்கூடிய பிரைமரி இன்புட் கொடுக்கும், செகண்டரி அவுட்புட் கொடுக்கும். அந்த கோர்ல அல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் உருவாகும் ஏசி சப்ளைல. டிசி சப்ளைல அல்டர்னேட்டிவ் கோர் வந்து உருவாகாது, சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் உருவாகாது. அதனால ஏசி சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணாது. அதனால இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ என்பதான் சரியான விடை. நான் ஆஃப் தி ஒன் போடக்கூடாது. ஜீரோ இஸ் த ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஜீரோ தான். அதாவது ஹிஸ்டரிஸ் லாஸ் டிசி சப்ளை கனெக்ட் பண்ணும்போது ஹிஸ்டரிஸ் லாஸ் ஜீரோ. ரைட். அதோட முடிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் போடுமா? அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், 200 வோல்ட் சப்ளைல இணைக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் 200 வோல்ட் ஏசி சப்ளை இணைக்கப்படுகிறது. பிரைமரி காயில் வந்து 450 டர்ன்ஸ், செகண்டரி வந்து 3000 வோல்ட்ல இணைக்கிறோம். சப்ளை செகண்டரி வந்து 3000 வோல்ட்ல இணைக்கிறோம். செகண்டரி காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன? நல்லா கவனிங்க. N1 கொடுத்திருக்காங்க, N2 வந்து வேணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1 பிரைமரி டர்ன்ஸ் 450 கொடுத்திருக்காங்க. N2 கண்டுபிடிக்கணும். செகண்டரி காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கண்டுபிடிக்கணும். 4 ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க. 30, 450, 4500, 7079, 6009 இப்படி 4 ஆன்சர் இருக்குது. சரி, சரிங்களா? அதாவது 450 டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரைமரி டர்ன்ஸ் நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம். டிரான்ஸ்ஃபார்மர் 200 வோல்ட் சப்ளைல ஏசி சப்ளைல இணைக்கப்பட்டிருக்கு. இது வந்து 450 டர்ன்ஸ் பிரைமரியா இருக்கு. செகண்டரி கண்டிப்பா அதை விட அதிகமாக தான் இருக்கும், குறைச்சா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் நம்ம. இப்போ ஃபார்முலா வாங்க. NS by NP, number of turns in primary divided by number of turns in secondary divided by number of turns in primary is equal to secondary voltage divided by primary voltage. இதுதான் ஃபார்முலா. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோல வருது. சரிங்களா? NS by NP is equal to VS by VP. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. செகண்டரி டர்ன்ஸ் கண்டுபிடிக்கணும். பிரைமரி டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. செகண்டரி வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களா? செகண்டரி வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. 1000 வோல்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களா? 200 வோல்ட் கொடுத்துருக்காங்க. கொடுக்காதது தெரியாதது NS தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி குறுக்கு பெருக்கலே போடும் பாருங்க. இப்படியே போடுறேன் நான். NS by NP that is equal to VS by VP. குறுக்கு பெருக்கல் NS into VP that is equal to NS into VP VS into NP. குறுக்கு பெருக்கல். இப்ப NS தான் வேணும் எனக்கு. அப்ப VS NS மட்டும் வேணும் எனக்கு. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா NS equal to செகண்டரி காயில் டர்ன்ஸ், செகண்டரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் எனக்கு வேணும். அப்ப VS NP
டிவைடட் பை விபி. பிரைமரி வோல்டேஜ். செகண்டரி வோல்டேஜ் எவ்வளவு? செகண்டரி வோல்டேஜ் 3000 வோல்ட். 3000. பிரைமரி டேர்ன்ஸ் எவ்வளவு? 450. பிரைமரி வோல்டேஜ் எவ்வளவு? 200 வோல்ட். பெருக்கி வகுத்து கண்டுபிடிச்சீங்கன்னா 2 0 2 0 கேன்சல் பண்ணலாம். சரி, அப்ப 450 × 3 வந்து என்ன வரும்? 1350 வருமா? 1350. 1350 பை 2. மூவாயிரம் பை 200. இப்படி போட்டுக்கலாம். மூவாயிரம் பை 200 × 450. உயரம் என்னது? செகண்டரி வோல்டேஜ். PS பை PP. NP. PSVP × NP. 3000 பை 200 × 450. 3250 வகுத்து நீங்க 450 பெருக்கிறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 6679 கிடைக்கும். இந்த 2க்கு 2 அடிச்சிருங்க. என்ன ஒரு 15 × 450 6750 RPM. ஓகேவா? 6750 RPM இதுல இருக்கான்னு பாருங்க. இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஆப்ஷன் டிங்கிறது ரைட் ஆன்சரு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடுமா? அடுத்த கொஸ்டின் வாங்க. சரி, the load of a secondary side increases if a load of a secondary side increases. டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு தெரியும், பிரைமரி செகண்டரி 2 இருக்கும். செகண்டரி சைடு லோடு கனெக்ட் பண்ணுவோம், பிரைமரி சைடு இன்புட் கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். செகண்டரி சைடு இன்க்ரீஸ் ஆகுது, லோடு இன்க்ரீஸ் ஆகுது. செகண்டரி சைடு கேட்டீங்களா? செகண்டரி சைடு லோடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்பனா பிரைமரி கரண்ட் என்ன ஆகும் என்பதை கேள்வி. செகண்டரி சைடு லோடு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரைமரி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பிரைமரி கரண்ட் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்டரி சைடு கனெக்ட் பண்ண லோடு குறைஞ்சு போயிடும். அதனால இது கான்ஸ்டன்டா இருக்கும். நம்ம ஜென்ரலா சொன்னது 4 ஆன்சர்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்றாங்க, இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க, டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க, எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாங்க. எப்படி எதுவுமே நடக்காதா இருக்கும்? நடக்கும் கண்டிப்பா. இதை விட்டுருங்க, கான்ஸ்டன்டாவும் இருக்காது. செகண்டரி சைடு ரைஸ் ஆகும்னு சொல்றாங்க, அப்ப பிரைமரி சைடு கான்ஸ்டன்டா இருக்கும்னு இருக்காது. கண்டிப்பா ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது டிக்ரீஸ் ஆகணும். இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்க்ரீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி increase. Option B is the right answer of this question. ரைட்டுங்களா? இந்த வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்க் ப்ராப்ளம் சால்விங் பற்றி பார்த்தோம். ஒரு 5 ப்ராப்ளம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.